பாத்தீங்கன்னா இன்னொரு டோல் இருக்கு. இதுக்கு பேரே என்னன்னு தெரியல. பட் சரியான ரோடுங்க. எல்லா ஸ்ட்ரெச்சும் சூப்பரா இருந்துச்சு. என்னோட இன்னொரு கார் வேற பொறுமையா வந்துட்டு இருக்குது. இப்பதான் சென்னையில இருந்து கிளம்பி. ஸோ அவங்க கிட்ட போய் பர்மிஷனும் வாங்கணும். பர்மிஷனும் தராங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ சும்மா ஒரு என்ன சொல்றது, ஒரு மாதிரி ஒரு ஹாஃப் ஹார்ட்டடாவே தான் போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 அப்படின்னா 5:45 அந்த மாதிரி வந்தேன். அப்படியே பார்த்தீங்கன்னா சன்னே செட் ஆகிட்டு இருக்குது. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்க்ரூட்னிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹே மக்கள்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஏற்கனவே என்னோட லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். நாங்கள் வந்து ரூமுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல, நான் சும்மா தான் போறேன். ஸோ எத்தனை போலோன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 போலில் போயிட்டு இருக்கோம். இன்னொரு போலோ பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ஃபுல்லா ரெடி ஆகிட்டு இருக்குது. ஆக்சுவலி இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள ஸ்க்ரூட்னி. நான் சென்னையில இருந்து பாதி தூரம் வந்துட்டேன். ஸ்டார்டிங்ல நான் எடுக்கல, ஏன்னா வந்து டிராஃபிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கல. அண்ட் பாத்தீங்கன்னா என்னோட காருக்கு நான் புதுசான ஒரு இது ஒன்று போட்டிருக்கேன். ஃப்ரண்ட்ல விண்ட்ஷீல்ட் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்க இருந்து நம்ம வந்து இன்னைக்கு ஃபுல்லா போறதுதான் இருக்க போகுது இந்த வீடியோல. நாளைக்கு தான் ரேஸோட வீடியோ வரும். அது வந்து தனியா செப்பரேட்டா இன்னொரு vlogல காட்டுறேன். ஸோ இன்னைக்கு இங்க இருந்து போயிட்டு ஸ்க்ரூட்னி பண்ணிட்டு ரூம்ல போயிட்டு அப்படியே தூங்க போறோம். அந்த vlog தான் இன்னைக்கு நடக்க போகுது. ஸோ உங்களுக்கு வந்து கார் பத்தின கண்டென்ட் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, கார் பத்தின vlog பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமைச்சு விட்டுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஓகே. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா வந்து நாங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சவிதா இல்லைன்னா ஹிந்துஸ்தான் தாண்டி ஒரு ஸ்டார் பிரியாணி வந்துச்சு. அங்கதான் ஃபர்ஸ்ட் பிரியாணி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா பள்ளிக்கொண்டான் டோல் தாண்டோம். ஸோ என்ன இது பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபாஸ்டேக் நான் வந்து ஒட்டாம வந்துட்டேன். ஸோ நான் கேஷோட லைனுக்கு போனாலும் எனக்கு வந்து டபுள் சார்ஜ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அப்படியே எல்லா பாய்ஸும் இங்கேயே இருந்து ஃபாஸ்டேக் ரெடி பண்ணிட்டு போலான்னு பார்த்தோம். அண்ட் இன்னும் ஒரே ஒரு போலோ பாத்தீங்கன்னா அந்த பக்கம் நிக்குது. ஸோ எனக்கு இப்போ பாத்தீங்கன்னா டைம் வந்து கரெக்டா 2:15 ஆகுது. ஸோ 5 மணிக்கு நாங்கள் ஸ்க்ரூட்னிக்குள்ள போனோம். ஸோ ஸ்க்ரூட்னின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நாளைக்கு ட்ராக் போறோம்ல. ஸோ இன்னைக்கு வந்து சும்மா ஒரு செக் மாதிரி வைப்பாங்க. ஸோ லைக் என்ன சொல்றது, கார் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு செக் பண்ணுவாங்க. ஸோ அது பாத்தீங்கன்னா இன்னைக்கு 5 மணியோட க்ளோஸ் ஆகுது. மணி இப்போ பாத்தீங்கன்னா 2:15 ஆகுது. எப்படியாச்சும் ஒரு பரக்காசு போட்டாச்சு நாங்கள் வந்து 5 மணிக்குள்ள அந்த இடத்துக்கு போனோம். என்னோட இன்னொரு கார் வேற பொறுமையா வந்துட்டு இருக்குது. இப்பதான் சென்னையில இருந்து கிளம்பி. ஸோ அவங்க கிட்ட போய் பர்மிஷனும் வாங்கணும். பர்மிஷனும் தராங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ சும்மா ஒரு என்ன சொல்றது, ஒரு மாதிரி ஒரு ஹாஃப் ஹார்ட்டடாவே தான் போயிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த செக்கிங் பாத்தீங்கன்னா கரெக்டா 5 மணிக்குள்ள நாங்கள் முடிக்கணும். அண்ட் அவங்ககிட்ட முடிக்கும் போது நாங்களே லேட்டா தான் போவோம். அது போக இன்னொரு கார் இன்னும் லேட்டா வரும். நாளைக்கு டிராக் ரேஸ் போறதுக்கு முன்னாடி செக்கிங் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷனும் வாங்கணும். ஸோ நிறைய வேலை இருக்கு. என் கார் வந்து நான் ஓட்ட போறது இல்லை. ஓகே, என் கார் பாத்தீங்கன்னா சும்மா நான் பாக்கிறதுக்கு தான் போறோம். அதுக்கே பாத்தீங்கன்னா வந்து முன்னாடி அப்படியே நீங்களே பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். அப்படியே ஃபுல்லா ஸ்டிக்கரிங் ஒர்க்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து அங்க போயிட்டு அந்த இடத்துல ஸ்க்ரூட்னி எப்படி நடக்குது, கரெக்டா முடிச்சோமா இல்லையா, அப்படி இல்லைன்னா பாத்தீங்கன்னா வந்து அந்த அடுத்த காருக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்களா இல்லையா அப்படின்றதையும் அடுத்த பார்ட் ஆஃப், அதாவது இந்த vlogலயே வரும். ஸோ லாஸ்டா பாத்தீங்கன்னா வந்து நான் அந்த டோல்ல, அதாவது அந்த பள்ளிக்கொண்டா டோல் அப்படின்ற ஒரு டோல், இது பள்ளிக்கொண்டான்னு நினைக்கிறேன். அந்த டோல்ல இருந்து இப்போ பாத்தீங்கன்னா இன்னொரு டோல் இருக்கு. இதுக்கு பேரே என்னன்னு தெரியல. பட் சரியான ரோடுங்க. எல்லா ஸ்ட்ரெச்சும் சூப்பரா இருந்துச்சு. எங்க கோளாறு வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் தாண்டுவோம்ல, அது வரைக்கும், ஐ மீன் லைக் ஸ்ரீபெரும்புத்தூர் கூட இல்ல காஞ்சிபுரம் தாண்டுற வரைக்கும் கூட ரோடு மோசமா இருந்துச்சு. அது ஏன் அப்படி பண்றாங்கன்னே தெரியல. பட் அது தாண்டதுல இருந்து வேற லெவல்ல இருக்கு. ஸோ நான் கொஞ்சம் ஃப்ரண்ட்லேயே வந்துட்டேன். இன்னும் 3 பாய்ஸ் பின்னாடி இருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹிரு வந்துட்டான். ஹிரு அப்படின்னு இன்னொருத்தான். ஓகே, ஸோ ஹிருவும் வந்துட்டான். ஸோ இன்னொரு 2 கார் வந்துச்சுன்னா அப்படியே இங்கே விட்டுலாம். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 1 hour ட்ராவல் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ரீச் ஆகிடுவோம். ஓகே, ஸோ ஃபைனலாக நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 அப்படின்னா 5:45 அந்த மாதிரி வந்தேன். அப்படியே பார்த்தீங்கன்னா சன்னே செட் ஆகிட்டு இருக்குது. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்க்ரூட்னிக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஐ மீன் லைக் கார் செக் பண்ணதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாயோட காரை தான் வந்து நாங்கள் செக் பண்ணோம். அண்ட் அதுக்கப்புறம் மீதி இருக்க எல்லா காருமே நாங்கள் வந்து செக் பண்ணிட்டோம். ஸோ மீதி இருக்கிற vlog பார்த்தீங்கன்னா நான் ரூமுக்கு போய் காட்டுறேன். நாளைக்கு தான் பெரிய சம்பவமே இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ நம்ம ஃபர்தராக பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப் பற்றி சொல்லிடுறோம். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பியூரான ஒரு கார் ரிலேட்டட் கண்டென்ட் கொடுக்குறனால ஒரு கார் ரிலேட்டடான ஆப் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்மோ அப்படின்ற இந்த ஆப் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஸோ இந்த ஆப் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
உங்களுடைய காருடைய ஸ்பேர் பார்ட்ஸை வீட்டில் இருந்தே ஈஸியாக உங்களால் வாங்க முடியும். நீங்கள் யோசிப்பீங்க, நான் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறேன், நான் எப்படி அதை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஸ்பேர் பார்ட் வரைக்கும் கூட உங்களால் வாங்க முடியும். உங்களால் நீங்கள் எடுத்துகிட்டு போய் மாட்ட முடியாமல், ஆக்சுவலி பிரேக் பேடை நீங்கள் மாற்றலாம், ஆனால் நீங்கள் எடுத்து போய் மாட்ட முடியாத ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் எடுத்து போய் மாற்றாமல் வீட்டிலேருந்தே மாற்றக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வைப்பர்ஸ் இருக்கும், உள்ளே இருக்கிற டோர் கிராப் ஹேண்டில்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து ஒரு குட்டியான உங்கள் காரோட பட்டன் ஒன்று உடஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வரைக்கும் உங்களால் வாங்க முடியும். உங்கள் காரோடைய மாடலு, எந்த இயரு, எந்த வேரியண்ட்னு போட்டிங்கன்னா அதுக்கு ஏற்ற அளவுக்கு உங்களுக்கு அதை ஃபில்டர் பண்ணி கொடுக்கும் உங்கள் காருக்கு தேவையான எல்லா விஷயத்தையும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வைப்பர்ஸ் அதெல்லாம் நீங்கள் வீட்டில் இருந்து ஈஸியாக மாற்றிக்கலாம். அதுக்கு உங்கள் கார் ஒரு இடத்துல போய் கொடுத்து அது சர்வீஸ் சார்ஜ்னு போட்டு அவங்க வந்து சேல்ஸ், அங்கே ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் வேறு அது வந்து மாட்டுறாங்களே, அவங்களுக்கும் சேர்த்து நீங்கள் உங்கள் சர்வீஸ் சார்ஜ் நீங்கள் பே பண்ணுறீங்க. ஸோ இது எதுவுமே பண்ணாமல் வீட்டிலேருந்தே போர்ட்மோ வழியாக சிம்பிளான ஸ்பேர் பார்ட்ஸ்லேருந்து ரொம்ப பெரிய ஸ்பேர் பார்ட் வரைக்கும் உங்களை வாங்க முடியும். A to Z. ஓகே, ஒரே ஆப்புக்குள்ள A to Z எல்லா ஸ்பேர் பார்ட்டும் வாங்கக்கூடிய ஒரு ஆப் தான் இந்த போர்ட்மோ. உங்களுக்கு ஹோம் டெலிவரியும் பண்ணிடுவாங்க. நீங்கள் பார்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா, ஸோ ஆன்லைன்லேயே உட்காந்து ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி ஆன்லைன்லேயே பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு உங்களுடைய ஸ்பேர் பார்ட் வந்து சேர்ந்துடும். எங்கேயுமே உங்களுக்கான காரை நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுத்து சர்வீஸ் வெயிட் பண்ணி அதுக்கு சர்வீஸ் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வேறு பே பண்ணாமல். ஸோ இந்த ஆப்பை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இந்த ஆப்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். போர்ட்மோ அப்படின்ற இந்த பியூர் கார் பார்ட்ஸ்க்கான ஸ்பேர்ஸ்க்கான ஒரு ஆப். ஓகே, டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 8:30 மணி ஆகுது. நான் இன்னைக்கு வந்து ஃப்ரைடே வேறு, ஸோ இப்போ தான் என்னோட வீடியோ வேறு நான் அப்லோட் பண்ணேன். ஸோ இப்போ நாங்கள் வந்து ஸ்க்ரூட்னி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கு கிளிப் எல்லாமே போட்டு விட்றோம். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப லாஸ்ட் மினிட்ல வந்தோம், அப்படியே சூரியனே இறங்கிடுச்சு. ஸோ எனக்கு அந்த இடத்துல நல்ல லைட்டிங்கும் இல்லை, அது போக ரொம்ப லவுடாக இருந்துச்சு. ஒரு இடத்துலையும் ஒரு கார் அப்படியே கிளம்பிட்டே இருந்துச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து சாயோட கார் வந்து நாங்கள் ஸ்ட்ரிப் பண்ணிருக்கோம் இந்த இடத்துல, லைக் வெயிட் ரிடக்ஷனுக்காக. அப்படியே ஃபுல்லாக அப்படியே சீட்டுலாம் கழிச்சு, அந்த சீட்லாம் இப்போ நான் உட்காந்துருக்கேன் அப்படியே தரையில. ஸோ இப்போ இங்கே வந்து இந்த கார் ரிமூவ் பண்ணிட்டு நாளைக்கு காலையில தான் வந்து சாயோட ரேஸ் இருக்குது. ஓகே, மீதி இருக்கிற பாய்ஸ்க்குலாம் வந்து சண்டே தான் ரேஸு. ஸோ சாய்க்கு பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கு தான் சாயோட ரேஸு. சாய் தான் வந்து முதல்ல போகிறோம். லைட்டாக நர்வஸாக இருப்பான்னு நினைக்கிறேன், ஆனால் பயபில் கண்டிப்பாக கப்பு ஜெயிச்சிருவான். தம்ப்நெயிலுக்கு ஐ மீன் லைக் செகண்ட் விளாகோட தம்ப்நெயிலுக்கு கண்டிப்பாக கப்போட தான் வந்து இருப்பான்னு நினைக்கிறேன். சாய் கண்டிப்பாக கொடுத்துருவல, மோஸ்ட்லி கொடுத்துருவோம். ஓகே, ஏன்னா அதான் ஃபாஸ்டஸ்ட்டு போல இந்தியாவில். ஓகே, 1 லிட்டர் ஸ்டாக்டர் போல. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ நம்ம அப்படியே ரேப் பண்ணிக்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லா எடுத்திருக்கோம். மேபி இந்த வில்லாவோட டூர் வேணா நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் மேபி இது எந்த ஊர்ரா இது? ஹொசூர். நீங்கள் ஹொசூர் கிட்ட இருக்கிறீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஏர்பிஎன்பியில் இருக்கும். நான் சுற்றி காட்டுறேன். ஆக்சுவலி ப்ராப்பர்ட்டி சூப்பராக இருக்குது, உள்ளே ரெஸ்டாரண்ட்லாம் வச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு காலையில் இந்த ப்ராப்பர்ட்டிலாம் சுற்றி காட்டுறேன். இப்போ ரொம்ப இருட்டாயிடுச்சு, சிக்னல் கூட இல்லை இந்த இடத்துல. அது ஒரே ஒரு நெகட்டிவ் சைடு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட அப்படியே ரேப் பண்ணிக்கலாம். நான் வந்து நாளைக்கு உங்களுக்கு அதாவது நாளைக்கு வர விளாக்ல வந்து மீதி இருக்கிற கார்லாம் எப்படி இருக்கு அப்படின்ற சொல்றேன். பாய்ஸ் பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப லவுடா இருக்காங்க பின்னாடி. அவங்க வந்து ரொம்ப சீரியஸா எல்லாத்தையும் கழட்டிட்டு இருக்காங்க உட்காந்து. இந்த வெயிட்டை கலட்டலாம், அந்த வெயிட்டை கலட்டலாம் அப்படின்னு. ஏன்னா ஒரு வெயிட் எடுத்தாதான் வந்து கார் இன்னும் கொஞ்சம் வேகமா போகும். ஐ திங்க் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் விளாக இதோட நம்ம ரேப் பண்ணிக்கலாம். நாங்க வந்து சென்னையில இருந்து கிளம்பி வந்தோம். அண்ட் போலோவோட ஒரு விஷயத்த நான் இந்த இடத்துல கண்டிப்பா மட்டும் சொல்லி அவனை ஃபாஸ்டா இருக்கு, சூப்பரா இருக்கு, ஓட்டதுக்கு ஹேண்ட்லிங் பயங்கரமா இருக்கு, அதெல்லாம் ஓகே. சீட் கம்ஃபர்டபுள் சுத்தமா இல்ல. மேபி நான் i20க்கு பழகினால இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என் முதுகுலாம் பயங்கரமா வலிக்குது, என் காலும் வலிக்குது. ஸோ வந்து ஒரே ஒரு கார் ரிவ்யூவும் இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போலோ வாங்குறீங்கன்னா ரொம்ப லாங் டிரைவ் பண்ண முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. பட் சிட்டிக்குள்ள ஓட்டுறீங்கன்னா சூப்பரா ஓட்டலாம். அண்ட் பயங்கரமா ஹேண்ட்லிங் இருக்கக்கூடிய ஒரு ஹேட்ச்னா போலோ அப்படின்றது நான் இந்த இடத்துல சொல்றேன். ஏன்னா நாங்கள் ஈஸியா பாத்தீங்கன்னா நல்லா ஹை ஸ்பீட்ஸ் பண்ணோம், சூப்பர்பா ஹேண்டில் பண்ணுச்சு. என் பிரேக்ஸ் கூட பாத்தீங்கன்னா வந்து சாய் கார்லாம் வந்து பிபிகே போட்டிருக்கேன், பிபிகே கூட கிடையாது, நார்மலான பிரேக் தான் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ அதுக்கே வந்து எனக்கு நல்லா இருந்துச்சு. மேபி ஒரு இடத்துல பிரேக் ஃபெயில் ஆச்சு, பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் கம்ஃபர்ட் சைட்ல மட்டும் லைட்டா கம்மியா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஒரு கார் பத்தி பேசி இந்த விளாக் நம்ம அப்படியே முடிச்சுக்கலாம். நாளைக்கு வந்து சாயோட காரோட ஈவெண்ட் இருக்குது. அண்ட் அதுக்கு அடுத்த நாள் தான் பாத்தீங்கன்னா மீதி எங்ககிட்ட ஒரு ஸ்டேஜ் 3 பண்ண ஒரு 1 லிட்டர் இருக்குது. அண்ட் ஒரு ஸ்டேஜ் 3 பண்ண ஒரு 1.5 TDA இருக்குது. அண்ட் அது போக ஒரு 1.5 TDA ஸ்டேஜ் 2 இருக்குது. ஸோ அதுவுமே நம்ம வந்து தேர்ட் டே ஆஃப் த விளாக்ல, இது ஃபர்ஸ்ட் டே, நாளைக்கு செகண்ட் டே சாயோட கார் ஓட்டுறாங்க. அண்ட் தேர்ட் டே ஆஃப் த விளாக்ல அது வரும். ஓகே, ஸோ 3 வீடியோவா இந்த விளாக் நம்ம பிரிச்சுக்கலாம், இந்த ரூமோட மீட்டே நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து வெனம் பர்ஃபார்மன்ஸ்ல தான் வந்திருக்கோம். எங்களோட டியூன் பார்த்தீங்கன்னா வெனம் பர்ஃபார்மன்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து அந்த டியூன் போட்டு இங்கே வந்திருக்கோம். ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்றதுல நாங்களே பயங்கர கியூரியஸாக இருக்கோம் அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ லைக் ஐ மீன் நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, லைக் vlog ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறேன். எனக்கு அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலாலாம் எடுக்க தெரியாது, சும்மா எனக்கு தெரிஞ்ச ஆங்கிள் தான் நான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ நீங்க வந்து vlogல வேற என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல நீங்க எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ அடுத்த வீடியோல உங்க எல்லாருமே நான் பார்க்குறேன். மக்கஸ், பை பை.
ராலி ரன்ல ஃபாஸ்டஸ்ட். ஓகே, ஸ்டாக் டர்போல இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட் போலோ. அது எப்படி விட்டாம லைக் நீங்க என்ன பண்ண போறீங்க ப்ரூம்? கமான். சாய்க்கு நம்ம லாஸ்ட் ஒரு ஆல் தி பெஸ்ட் போட்டு அமுச்சு விட்டுலாம். ஆல் தி பெஸ்ட் மாமா. ஓகே, சாய் ரெப்ரசென்டிங் வெனம். ஓகே, லாஸ்ட்டாக 16.81 அண்ட் 17.41 பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சாய் வந்து இந்த 2 நம்பர்ஸ்க்கு கீழே அடிக்கணும், விச் இஸ் அ டாஸ்க். ஓகே, இந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கர கிரேசி ஆகிடுச்சு. ஆக்சுவலி கேரளாவிலேருந்து பாய்ஸில் வந்து பயங்கரமாக மாஸ்க் காமிச்சிட்டாங்க. ஓகே, அது வரைக்கும் பயங்கரமான டென்ஷன் இருந்துச்சு. அடுத்த ஸ்டெப்பில் இன்னும் பயங்கரமாக பண்ணி நான் பேசுகிறதே உங்களுக்கு கேட்குமான்னு தெரில. லைக் இந்த இடமே பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு பக்கம் அப்படியே வெடிக்க விட்டுட்டு இருக்காங்க ஒரு சைடில்.